சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று அப்பா உன்னிடத்தில் உன்னுடைய வாழ்க்கை துணையை பற்றிய ஒரு விஷயம் பற்றி சொல்ல வந்திருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கை துணை நேரடியாக சொல்ல முடியாத ஒரு விஷயத்தை இப்பொழுது என்னிடம் ஒரு வேண்டுதலாக வைத்திருக்கிறார்கள். அந்த வேண்டுதலை பற்றி இப்பொழுது உன்னிடத்தில் சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது. நீ நினைக்கலாம், அப்பா என்னுடைய துணை உன்னை நம்பி உன்னிடத்தில் சொன்ன ஒரு ரகசியத்தை எப்படி நீ வெளியில் சொல்ல துணிந்து விட்டாய் என்று. எத்தனை நாட்களும் அதுவெல்லாம் ரகசியமாகத்தான் பாதுகாக்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது உனக்கு இருக்கின்ற மனநிலையில் அந்த விஷயத்தை பற்றி நீ தெரிந்து கொண்டால் மட்டுமே வாழ்க்கை எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை உன்னால் உணர முடியும் என்பதால் தான் உன் அப்பா இதை நான் உன்னிடத்தில் அந்த விஷயத்தை பற்றி சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். சில நேரங்களில் சில சூழ்நிலைகள் உனக்கு சங்கடமாக இருக்கும் அல்லவா? அதன் காரணமாக உடனே உன் வாழ்க்கையின் மீது உனக்கு இருக்கின்ற பிடிப்பு என்பது இல்லாமல் போய்விடும். வாழ்க்கையே வேண்டாம் என்கின்ற மனநிலைக்கு எல்லாம் நீ வந்து விடுகிறாய். இது போன்ற மனநிலையில் நீ இருக்கும்பொழுது இந்த அப்பா அதனை பார்த்து கொண்டு அப்படியே விட்டுவிட முடியாதல்லவா? ஏனென்றால் என் குழந்தையே, வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்கள் உனக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மனநிலையை கொண்டு வந்து சேர்க்கின்றது. சில நாட்கள் எல்லாமே நல்லபடியாக சென்று கொண்டிருக்கிறது போல தோன்றும். நம் வாழ்க்கை நமக்கு மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கிறது. இனிமேல் இந்த வாழ்க்கை நிம்மதியாக வாழ வேண்டும் என்று தான் நீ நினைக்கிறாய். மற்றொரு பக்கம் கஷ்டம் என்று வந்துவிட்டால் இந்த வாழ்க்கையை வேண்டாம், இதை விட்டு விலகி சென்று விட வேண்டும் என்று நினைக்கிறாய். வாழ்க்கை என்ற பயணத்திற்குள் வந்துவிட்ட பிறகு ஒரு துணை உன்னை நம்பி இருக்கும் பொழுது என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன சத்தம் வந்தாலும் அதனை எல்லாம் நீ ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும். கஷ்டம் வந்தால் வாழ்க்கையை விட்டு ஓட நினைப்பதும், சந்தோஷம் வந்தால் வாழ்க்கையை வாழ நினைப்பதும் நியாயமற்றதல்லவா? சூழ்நிலைக்கு ஏற்ப யாரும் தன்னுடைய மனநிலையை மாற்றிக்கொள்ளக்கூடாது. என்னாலும் இதுதான் வாழ்க்கை என்று முடிவான பிறகு அந்த நிலைப்பாட்டில் நீ உறுதியாக இருக்க வேண்டும் அல்லவா? கஷ்டம் வருவது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அங்கம்தான் என்று நினைக்க வேண்டுமே தவிர, ஒரு நாளும் வாழ்க்கையே நமக்கு கஷ்டமாகி விட்டதே என்று நினைத்து விடக்கூடாது. உன்னுடைய எண்ணங்கள் தான் என்று இந்த அப்பா அந்த ரகசியத்தை உடைக்க வைத்திருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாகவே இங்கு இருக்கின்றவர்கள் எல்லோரும் ஒருவருடைய மனதனை பார்ப்பது கிடையாது. யார் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றி தெரிந்து கொள்வதும் கிடையாது. மாறாக அந்த சூழ்நிலையில் அங்கு என்ன நடக்கிறது அதை வைத்து அவர்கள் யார் என்பதை தீர்மானித்து விடுகிறார்கள். உண்மையில் நல்ல குணங்கள் கொண்டவர்களாக சில பேர் இருக்கலாம். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் காரணமாக அவர்கள் கெட்டவர்களாக உன் முன்னால் சித்தரித்து காட்டிவிடும். இது போன்றல்லவா உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி நடப்பதையெல்லாம் கண்டு உன்னுடைய மனம் வேதனை கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் உன் அப்பா அறியாமல் இல்லை. என்ன நடந்தாலும் சரி, இதுவரை உன் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் முதலில் நீ கடந்து வர பழக வேண்டும். இப்பொழுது உனக்கு சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாம் மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருக்கும் பழக்கம் இருக்கிறதல்லவா? அதையெல்லாம் விட்டுவிடு. இப்படியாக நீ சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருந்தால் குடும்பத்தில் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? உன்னுடைய வேதனையை கண்டுத்தான் உன் வாழ்க்கை துணையும் சிறிது சங்கடத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் என்னிடத்தில் சொன்ன ரகசியம் என்னவென்றால், உன் அப்பா உன்னிடத்திலே சொல்கிறேன், முழுவதுமாக நீ கேட்க வேண்டும். நீ ஒரு நிமிடம் உன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி உன் துணையை நினைத்து கொண்டு நிச்சயமாக இந்த வாக்கினை கேள். அப்பா சொல்கின்ற வாக்கில் உனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்கும். உன்னுடைய துணையானது என் முன்னால் வந்து நின்று கொண்டு சொன்ன விஷயங்கள் என்ன தெரியுமா? அப்பா, நான் இந்த வாழ்க்கையை நன்றாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். என்னுடைய மனதிற்குள் இந்த வாழ்க்கையை எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று மிகப்பெரிய கனவு ஒன்று இருக்கின்றதோ, என்னுடைய அந்த கனவு பலிக்கப் போகின்ற நேரத்தில் என்னை சுற்றி ஏதோ ஒரு சில விஷயங்களும் கஷ்டங்களும் நடந்துவிட்டது. அந்த கஷ்டத்திலிருந்து தான் நான் மீண்டு வர முடியாமல் நான் தவித்து நின்று கொண்டிருக்கின்றேன். அந்த சூழ்நிலையில் என்னுடைய வாழ்க்கை துணைதான் எனக்கு மிகப்பெரிய ஊன்றுகோலாக நின்று கொண்டிருந்தார்கள். என்னுடைய முதுகெலும்பே அவர்கள்தான். அவர்கள் இல்லாமல் என்னால் இங்கே எதையும் செய்திருக்க முடியாது. அவர்கள் கொடுத்த அந்த ஊக்கத்தினால் தான் இன்று வரை நான் நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் செய்து கொண்டு, குடும்பத்தையும் பார்த்து கொண்டு, எல்லா விஷயத்தையும் கடந்து வந்திருக்கின்றேன். அவர்கள் கொடுத்த அன்பினை நான் 7 7 ஜென்மத்திற்கும் மறக்க மாட்டேன்.
அவர்களுடைய அன்பானது அவ்வளவு பரிசுத்தமானது. நான் எப்பொழுதுமே அவர்களுடைய பேச்சை கேட்டு அதன்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும். அவர்கள் விருப்பப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்று எப்பொழுதும் எண்ணிக்கொண்டு அதன்படியே செய்து வருகிறேன். ஆனால் இப்பொழுது எனக்கும் அவர்களுக்கும் இருக்கின்ற சில கருத்து வேறுபாடுகளினால் சில பிரிவினைகள் அவ்வப்போது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த பிரிவினை என்னால் சிறிதளவு கூட ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நானும் அவர்களை என்னிடம் எப்படி முரண்டு பிடிக்கிறார்களோ அதுபோலவே கோபத்தோடு இருப்பது போல நடத்தி கொண்டிருக்கின்றேன். நான் கோபப்படாமல் சென்றுவிட்டால் நமக்கென்று உணர்ச்சிகள் இல்லை என்று அவர்கள் தவறாக புரிந்து கொள்வார்கள் அல்லவா? அதனால்தான் நாமும் கோபப்பட்டது போலவே இருந்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் அவர்களின் எண்ணங்கள் எனக்கு மனவேதனையை கொடுக்கிறது என்று அவர்களாகவே மனதில் நினைத்து கொண்டு அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் சமாதானப்படுத்த முயற்சி செய்தால் கூட அது என்னால் முடியாமல் போய்விடுகிறது. நானோ இந்த வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று தான் ஒவ்வொரு நாளும் நினைக்கின்றேன். ஆனால் முழுவதுமாக என்னால் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியவில்லை. அதுவும் எனக்கு வெறுத்துவிடும் போல பயமாகத்தான் இருக்கிறது. அதையெல்லாம் தாண்டி இந்த வாழ்க்கை நான் சந்தோஷமாக மனநிறைவோடு வாழ வேண்டும் என்று தான் நான் நினைத்து கொண்டிருக்கின்றேன். சந்தோஷம் வரும்பொழுது என்னுடைய மன நிறைவானது நன்றாகத்தான் இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை துணையை என்னோடு சிறிது நேரம் மனம்விட்டு பேச வையுங்கள். என்னுடைய உள்ளத்தையும் அவர்களை புரிந்து கொள்ள செய்யுங்கள். இது மட்டும் நடந்துவிட்டால் நான் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமானதாக மாற்றி விடுவேன். ஒருவேளை என்னுடைய செயல்பாடுகள் எல்லாம் அவர்களுக்கு தவறாக இருப்பது போல தோன்றினால் அதற்கு எந்த ஒரு சூழ்நிலையும் நான் மன்னிப்பு கேட்பதற்கு தயாராகத்தான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று அவர்களிடத்திலேயே புரிய வைக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் தனக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அவையெல்லாம் சில காலமாகவே கொஞ்சம் கொஞ்சமாக கிடைத்து கொண்டு தான் இருக்கிறது என்று அவர்கள் வெளிப்படையாகவே சொல்லிவிட்டார்கள். உன் வாழ்க்கை துணையின் மனதில் இருப்பது என்ன தெரியுமா? சந்தோஷமான வாழ்க்கை, மனநிறைவான வாழ்க்கை. அது மட்டுமல்ல, அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் என்ன கிடைத்தாலும் அதை வைத்து சந்தோஷமாக வாழ வேண்டும் என்கின்ற நிலைக்கு இப்பொழுது வந்து விட்டார்கள். தனக்கு என்ன கிடைத்திருக்கிறதோ அதை பெரிதாக நினைத்து கொண்டு அதனோடு சேர்ந்து வாழ வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் வாழ்க்கையில் நடக்கின்ற சில கஷ்டங்களுக்காக அதை விட்டு ஒரு நாளும் ஒரு அடி கூட தள்ளி நிற்கக்கூடாது என்று அவர்கள் சொன்ன விஷயத்தில் மிக முக்கியமானது என்ன தெரியுமா? உன்னிடத்தில் கோபம் கொண்டாலும் மனதிற்குள் அதை ஒரு நாளும் வைத்தது கிடையாது. உன்னுடைய வாழ்க்கை துணை காலம் முழுவதும் உன்னோடு பயணிக்க வேண்டும் என்று தான் ஆசைப்படுகிறார்கள். அது மட்டுமல்ல என் குழந்தையே, அவர்கள் எந்த அளவிற்கு அன்போடு இருக்கின்றார்களோ அதே அளவிற்கு அன்பு நீ அவர்கள் மீது வைத்திருக்கிறாயோ என்பதை நீதான் உணர்த்த வேண்டும். அதை தான் அவர்கள் இடத்தில் வந்து வேண்டுதலாக வைத்திருக்கிறார்கள். நான் நிச்சயம் என் குழந்தை உன்னுடைய மனநிலையை அவர்களுக்கு எடுத்துச் சொல்லி புரிய வைப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கை நீ அடைத்த அத்தனை விஷயங்களும் உன் கைகளில் வந்து கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் நான் கொடுக்க ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ பழகிவிட்டாலே இந்த வாழ்க்கையானது உங்களுக்குள் நீங்கள் நினைத்தது போல இனிமையாக மாறும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் அன்பு குழந்தையே, அதனால் நீ எதற்கும் கவலைப்படாமல் தைரியமாக இருக்க வேண்டும். இப்பொழுது உன் வாழ்க்கை துணையின் வேண்டுதல்களை எல்லாம் நான் அப்படியே உன்னிடத்தில் சொல்லிவிட்டேன். இனி நீ அதற்கு தகுந்தது போல நடந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, உன்னுடைய வாழ்க்கை துணையானது உன் மீது அளவற்ற அன்பு கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கை நடக்கும் சின்ன சின்ன சண்டைகளுக்கும் சிறு சிறு துன்பங்களுக்கெல்லாம் வாழ்க்கையை ஒருபொழுதும் வெறுத்துவிடக்கூடாது. சற்று பொறுமையாக இரு. அவர்களுக்கான நேரத்தை கொடு. அவர்களை முழுமையாக புரிந்து கொண்டு உன்னிடத்திலே இருக்கக்கூடிய அன்பினை நீ வெளிப்படுத்துவாயானால் உங்களைப் போல வேறு யாரும் இந்த உலகில் சந்தோஷமாக இருந்துவிட முடியாது. இந்த அப்பா உங்களுக்கு துணையாக இருக்கும் பொழுது நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் ஒற்றுமையாக இருந்து இந்த வாழ்க்கையை நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும். உங்களின் வாழ்க்கையானது மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் நீங்கள் பெற்று நிம்மதியாக வாழ வேண்டும். இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன். உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த அப்பா கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன். அது மட்டுமல்ல, நீ இன்னொரு விஷயத்தை உனக்குள்ளே பழகி கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? உன்னிடத்திலேயே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகிறது.
உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும். அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும். சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும். அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு, அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும், உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும், உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழுந்து சென்றுவிடும். அதனால் இந்த இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.